பாருங்க, அந்த கேட்ட கேள்விக்கு திருச்சி சிவா சொன்னது சரியா தவறா, அது வரல பதில். அவர்கிட்ட இருந்து சொல்றாரு, பெருந்தலைவர் மறைந்த போது ஒரு மகன் போல நின்று இறுதி மரியாதை ஏற்பாடுகளை செய்து நினைவகம் அமைத்து அவரது பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்தவர் தமிழின கலைஞர்னு சொல்றாரு. வேற வழியே இல்லை. இன்றைக்கு இருக்கிற இளைய தலைமுறை அன்னைக்கு இரவு என்ன நடந்தது அதை தாங்க சொல்றேன். இன்றைய இளைய தலைமுறை நான் இந்த பதில் சொல்லாம இதெல்லாம் வேணான்னு நினைக்கிறேன். இதை சொல்லலைன்னா முதலமைச்சரும் அவர்களும் சொல்றதெல்லாம் அதுதான் உண்மைன்னு நினைக்கக்கூடாது, வரலாறுன்னு ஆயிடும். தலைவர் காமராஜ் இறந்தவுடன் அன்றைய முதலமைச்சர் உங்க அப்பா கிட்ட ஒருத்தர் அனுப்பிச்சு வச்சார் தூதுவரா, பா ராமச்சந்திரன், காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர். அன்னைக்கு பா ராமச்சந்திரன் அனுப்பி வைத்த தூதுவர் யாருன்னா ராஜாராம் நாயுடு. ஏன் அவரை அனுப்பிச்சார்னா, ராஜாராம் நாயுடு உங்க தந்தையிடம் மிக நெருக்கமாக பழகியவர். எதுக்காக அனுப்புறாருன்னு கேட்டா, பா ராமச்சந்திரனுக்கு அந்த நேரத்தில் அப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சு. கடற்கரையில அண்ணாவுடைய சமாதி இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பக்கத்துல இவர் அடக்கம் பண்ணணும்னு நினைக்கிறார். அதுக்காக நீங்க போய் பேசிட்டு வாங்க, ஏற்பாடு பண்ணணும். அப்ப அவர் முதலமைச்சர். அதனால முதலமைச்சர் அப்போது அவர் சொன்னது என்ன தெரியுமா, முதலமைச்சரா இருக்கிற போது இறந்தாதான் இங்க வைக்கலாம், அவர் முன்னாள் முதலமைச்சர், அங்க வைக்க முடியாது சொல்லிட்டு எங்க வைக்கிற முடிவு பண்ற நேரத்துல. இது சொன்னது யாருன்னு சொல்றீங்க நீங்க? இன்றைய முதல்வருடைய அப்பா, அன்றைய முதல்வர் கருணாநிதி அவர்கள். ஆமா, முதலமைச்சரா இருந்தார். ராஜாராம் நாயுடு சொன்னது. ராஜாராம் நாயுடு திரும்பி வந்து பாராட்ட சொல்ற போதே நான் பக்கத்துல இருக்கேன். அடுத்து இவர்கள் எடுத்தது தேனாம்பேட்டையில் இருக்க காமராஜ் திடல்ல அங்க வைக்கலாமான்னு பேசிட்டு இருக்கிற போது அரசாங்கத்திடம் அறிவிப்பு வருது, நாங்க முடிவு பண்ணிட்டோம் காந்தி சமாதி பக்கத்துல அங்க வைக்கிறதுன்னு அப்படின்னு பண்றாங்க. அவர் சொன்ன காரணம் காந்தியவாதி இல்ல, அதுக்காக காந்தி பக்கத்துல. இப்படி திசை திருப்பி அங்க வச்சதுக்கு காரணமே உங்க அப்பா. என்னமோ அவர் தான் இவர் பெற்ற மகனை போல இருந்தார். என்ன சார் சொல்ல வர்றீங்க, எனக்கு புரியவே இல்லை. ஒரு கிங் மேக்கர், இந்தியாவுடைய கிங் மேக்கரு, பிரதமர்களை உருவாக்கின ஒரு மாபெரும் தலைவர், தமிழ்நாட்டினுடைய தலைவராக இருந்திருக்கிறாரு. ஒருத்தர் இறந்தாங்கன்னா எல்லாருமே இப்போ நின்று செய்ய வேண்டியது ஒரு பெரிய தார்மீக பொறுப்பு. அவர் இறந்திருக்கிறாரு, வந்து ஒரு முதல்வராக நின்று மரியாதை செய்திருக்கிறாரு, அவ்வளவுதான். அதை வந்து இந்த இடத்துல சொல்லி அதைத்தான் சொல்றேன். இதெல்லாம் வந்து சொல்லி காட்ட வேண்டிய அவசியம் என்ன வந்தது? அவசியம் நின்று மண்டபம்லாம் வச்சு கொடுத்தாரு உங்களுக்குன்னு சொல்றாரு. என்ன ஐயோ, இப்ப அவங்க கட்சிக்கார ஒரு பையன் சொன்ன மாதிரி இவங்க அப்பா வீட்டு சொத்துல இருந்து மண்டபம் வச்சாங்களான்னு நான் கேட்க விரும்பல. ஏன்னா அவங்க அப்படித்தானே பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு அவங்களுக்கு நமக்கு வித்தியாசம் எல்லாம் போயிடும். ஒரு பெரிய தலைவர் ஒருவர் இறந்துட்டோடனே எல்லாரும் சேர்ந்து தான் பண்றாங்க. இதுல இவர் என்னமோ மண்டபம் கட்டாரு, வச்சாரு, வைக்கிறார், என்னத்த சொல்றாங்க?